எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு எப்படி பிள்ளையார ஆரம்பிச்சோமோ அது போல அடுத்தது முருகனை பத்தி. பிள்ளையார பத்தி சொல்லும்போது கணபத்தியம் அப்படின்னு சொல்றோம், முருகனை பத்தி சொல்லும்போது கௌமாரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நிறைய பேர் இந்த பதிவுக்கு ஒரு பெரிய காரணம், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா ஒருத்தர் வேல் வழிபாடு அதை பத்தி கேட்டான். அதை பத்தி கேட்கும் பொழுது நம்மளுக்கு வேல் வழிபாடும் முருகன் வழிபாடும் தனித்தனி அல்ல, ரெண்டும் சேர்ந்தும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம். ஏன் வேலுக்கு அத்தனை பவர், வேல் வச்சிருக்கிறது ஏன் அத்தனை பவர் அப்படின்னு கேட்டா, சூரனை சம்ஹாரம் பண்ண போகும் பொழுது அம்பாள் தன்னுடைய வடிவா அதை கொடுத்துருக்கா. ஸோ அம்பாள் தான் வேல். அதோடைய வழிபாடு அத்தனை பவர்ஃபுல் வேல் வழிபாடு. இப்போ நம்ம சொல்ல போறது எல்லாமே முருகன் வேல் ரெண்டுமே உள்ள வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முருகனுக்கு டெய்லியே முருகன் வேல் இவா ரெண்டு பேருக்குமே டெய்லியே சுத்த நீர் அப்புறம் பால் ரெண்டுலேயும் அபிஷேகம் பண்ணி நல்ல நறுமணம் உள்ள பூ, வாசமா இருக்கணும் பூ. ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது முருகனுக்குள்ள மலரா சொல்றது செண்பகம். செண்பக பூவை ரொம்ப விசேஷமா சொல்றா. அப்படி செண்பகம் கிடைக்கிற காலத்துல முருகனுக்கு செண்பகத்தால பூஜை அர்ச்சனை, நறுமணம் உள்ள பூக்கள். அதனால அந்த பூக்களால ஒரு அர்ச்சனை, ஒரு நேவேத்தியம் என்னவா இருக்கலாம், பால் இருக்கலாம், பழம் இருக்கலாம், பாலும் பழமுமா இருக்கலாம், பானகமா இருக்கலாம், வெள்ளச்சக்கரை போட்டது இருக்கலாம், தேனும் தினைமாவும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதை பண்றது பிரசாதம். அப்போ இதுல நம்ம இதுல சொல்லும் பொழுது முருகனுக்கு அப்படின்னு சொல்லும் போதும் வேலுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம என்னென்ன கிழமைகள்ல பண்ணணும், தினசரி பூஜை இது. அதை தவிர வளர்பிறை சஷ்டி பண்றது, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, குமார சஷ்டி, இந்த விரதங்களை பண்ணும்போது அந்தந்த நாள்கள்ல நம்ம இவருக்கு ஒரு 21 வகையான அபிஷேகங்கள் பண்ணலாம். அந்த அபிஷேகங்கள் நான் லைன் படியே சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கலாம். அபிஷேகம் பண்ணும்போது எதுக்கு அப்புறம் எது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இந்த அபிஷேகம் பண்றதுனால என்ன பயன், என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த சஷ்டி இதெல்லாம் பண்ணும்போது பால் பாயசம் நேவேத்தியம். அப்புறம் பயர்ல 2 வகையான பயரை நம்ம நேவேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு கேட்டா, பச்சை பயிரையும் எடுத்துக்கலாம், தட்டைப்பயிரும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வெல்லம் போட்டு பண்ணலாம். அப்போ வெல்லம் போட்டு ஏன் இந்த பச்சை பயிரும் பானகமும் ஏன் முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு தடவை என்னாச்சு, சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். பார்வதி என்ன பண்ணிடுறா, பிள்ளையாரையும் முருகனையும் கூட்டிட்டு கிளம்பி போயிடுறா. கிளம்பி போய் கொஞ்சம் தூரம் போய் வந்தப்போ பயங்கர பசி. அம்பாளை விட குழந்தைகளுக்கு பயங்கர பசி. இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தேடிட்டு வரும்போது அங்க அகஸ்தியர் வரா. அகஸ்தியர் வந்தப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றார், அவர் கையில வெல்லமும் பச்சை பயிரும் இருந்தது. அப்ப அந்த பச்சை பயிரை போட்டு வெல்லத்தை போட்டு ஒரு சுண்டலும், பாக்கி உள்ள வெல்லத்தை போட்டு ஒரு பானகமும் கரைச்சு கொடுக்கிறார். பானகமும் கரைச்சு அதை கொடுக்கிறார். அதை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அதை நேவேத்தியமா எல்லாரும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வழக்கமா கொண்டு வந்துடுறான். அதனால தான் நம்ம பச்சை பயிரும் வன்பயிர், தட்டைப்பயிரும் என்ன அதுல நம்ம சுண்டல் பண்றோம். இதை சுண்டல் பண்ணும்போது ரெண்டுமே வெல்லத்துல தான் பண்றது. நீங்க உப்புலிட்டு பண்ண ஏன்னு கேட்டா, சஷ்டி அன்னைக்கெல்லாம் பண்ணும்போது உப்பு சேர்க்காம இருக்கிறது விசேஷம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இதையும் வெல்லத்துல தான் பண்றோம். அதுக்காக தான் இது வெல்லத்துல பண்றது, வேற எதுனாலையும் கிடையாது. பச்சை பயிர் சுண்டல் நம்ம இது பண்றோமே அப்படின்னா, சஷ்டிக்கு விரதம் இருக்கும்போது உப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப விசேஷம்.
கந்த சஷ்டி சமயத்துல எல்லாம் உப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னைக்கு வந்து நம்மளுடைய ஐப்பசி அமாவாசை கொடியேறதோ கோவில்ல, அன்னையிலேருந்து சஷ்டி வரைக்கும் விரதம் இருந்து, அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த நாளைக்கு திருமணம் பார்த்து முடிக்கிறது தான் சஷ்டி விரதம். அது வரைக்கும் உப்பு இல்லாம இருக்கிறவா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சுவாமியோட ஞாபகமே வராது. முருகனுக்கு உகந்தது வந்து இந்த சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது வந்து மருவி சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும்னு வந்துடுது. சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் அவளுக்கு புத்திரபாகியம் உண்டாகும், கரு உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கிற ஒரு முருகன் வழிபாடு இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணணும், எதுக்கு அப்புறம் எது, வேல் வைக்கும் பொழுது எப்படி அப்படின்னு கேட்டா, முருகன் எதுவுமே ஆதாரம் இல்லாம வைக்கப்படாது. ஒரு விளக்கு வைக்கிறோம்னா கீழே ஒரு தட்டு இருக்கணும். அப்படி முருகனுக்கு ஒரு ஆதாரம், அதை வச்சுதான் அதுலதான் வேலை வைக்கணும். இல்லை நம்ம முருகன் கூட வச்சிருக்கோம்னா முருகன் பக்கத்துல அதை சாத்திடலாம். எப்போ இருக்கா தனியும் ஒரு வேல் வழிபாடு அப்படின்னு வைக்கிறோமோ அந்த வேலுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் எதுல இருக்கணும், நீங்க அந்த வேலை எந்த உலோகத்துல பண்றீங்களோ அதே உலோகத்துல தான் இந்த ஆதாரமும் இருக்கணும். வெள்ளியில பண்ணா வெள்ளியில தான், பித்தளையில பண்ணா பித்தளையில தான், தங்கத்துல பண்ணா தங்கத்துல தான், தாமரத்துல பண்ணா தாமரத்துல தான். ஸோ இதுதான் அதோடைய ரொம்ப முக்கியமான வேல் வழிபாடுல வேலை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுல. வேலை மட்டும் வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஆதாரத்தோட, அதுல அவர் வந்து அந்த ஆசாரி கிட்ட சொன்னா அவர் வந்து கரெக்டா பண்ணி தருவார். அது நிக்கிற மாதிரி பண்ணி தருவார். வேல் நிக்கணும் அந்த மாதிரி அவ பண்ணி தருவா. அப்படிப்பட்ட வேல் வழிபாடு. ஸோ இந்த வேலுக்கு வந்துட்டு நம்ம சிறப்பு தினங்கள்னா என்ன, சஷ்டி அன்னைக்கு நான் இப்ப சொன்ன தைப்பூசம், மாசி மகம், இந்த மாதிரி நாள்கள்ல நம்ம ஆத்துல யாருக்காவது பிறந்த நாள் இந்த வேல் வழிபாடு எப்ப எடுத்துக்கிறா அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வீட்டில் வந்து சில வாஸ்து இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி வரும் பொழுதுதான் இந்த வேல் வழிபாடு. அப்புறம் சில பேருக்கு வந்துட்டு ஜோசியம் பார்க்கும் பொழுதும் வேல் வழிபாடு, முருகன் வழிபாடு, வேல் வழிபாடு பண்றது நல்லா இருக்கும்னு பிரசன்னத்துல வந்ததுன்னா நம்ம அந்த வேல் சொல்றோம். சில பேருக்கு வந்து எதிரிகள் இருப்பான். என்ன எப்பொழுதுமே பார்த்தேன்னா சத்ரு சம்ஹார ஹோமம், சத்ரு சம்ஹார புஷ்பாஞ்சலி, இது பண்றது முருகனுக்கு மட்டும்தான். 6 முகத்துக்கும் உண்டு. இது சத்ரு சம்ஹாரம் பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய ஹோமம். அது திருச்செந்தூர்ல நடக்கிறது. அங்க திருச்செந்தூர்ல சத்ரு சம்ஹார புஷ்பாஞ்சலியும் பண்றது உண்டு. ஹோமம் முன்னாடி கோவிலுக்குள்ள எல்லாம் இருந்தது, இப்போ எல்லாம் தனி. அங்க நிறைய இஷ்யூஸ், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால அங்க வாத்தியார்ட்ட ஏற்பாடு பண்ணினா பக்கத்துல மடங்கள்ல வச்சு பண்ணிட்டு சுவாமிக்கு அந்த ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றோம், கும்ப ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றோம். ஆனா நீங்க எது பண்ணினாலும் உற்சவருக்கு தான் நடக்கும். மூலவருக்கு நம்பூதிரி என்ன பண்றாரோ அதான் நடக்கும். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மூலவர் இன்னைக்கும் நம்பூதிரியோட பூஜையில தான் இருக்கா. அப்போ அவ அந்தந்த டைம்ல அவ வந்து ஒவ்வொரு தடவையும் குளிச்சு ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இருக்கா. சத்ரு சம்ஹாரத்துக்கு த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் தான். முருகன் தான் அங்க வந்து பத்மனை அழிச்சு தேவர்களை எல்லாம் காக்கிறார். அதனால சத்ரு அப்படின்னாலே அது சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொன்னாலே முருகன் வழிபாடு தான். அப்படிப்பட்ட முருகன் வழிபாடுல நம்ம என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 21 ஐட்டம்ஸ் இருக்கு. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தளவாடம், அதாவது போர் கருவிகளை எல்லாம் வச்சுட்டு காவலாட்படை எல்லாத்தையும் வச்சு இருந்த ஸ்தலம். அங்கே தான் ஆரம்பிக்கிறார் அவருடைய படை இருந்த இடம். அதனாலதான் திருச்செந்தூர் அவ்வளோ ஃபேமஸ். சரி, இந்த பூஜையை ஆரம்பிக்கிறோமே நாங்க சட்டுன்னு இப்படி ஆரம்பிச்சு விடலாமா? முதல்ல கணபதி, அப்புறம் முருகன். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டா, நல்ல குரு ஒருத்தரை தேடி
கணபதியும் முருகனோடும் மந்திரத்தை தீட்சையா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு, முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் அது எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நம்ம முருகனை மாத்திரம் வைக்கலை, வேல் வடிவில் இருக்கிற அம்பாளை வச்சிருக்கோம். இந்த மந்திரங்கள் தீட்சைகள் எல்லாமே 99% சைவத்தை ஆதரிக்கிறது தான். சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுக்காக பண்றது தான். அதனால சைவமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஒரு குருமாரை தேடி போய் யாரு கேட்டா கொடுத்துடுவோம். இது என்ன கேட்டால் நம்ம கணபதியும் முருகனும் தான் கேட்குறோம். நல்ல ஒரு இடத்துல போய் கேளுங்க. நீங்கள் டெய்லி போகிற கோவிலாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆத்துக்கு வர வாத்தியாராக இருக்கலாம், இல்லை யாருக்கா தெரிஞ்சவர் உபதேசம் பண்ணுறவர் யாராவது இருந்தார்னா எனக்கு இது மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற விதத்தில் தீட்சையை மந்திர தீட்சை வாங்கிட்டு பண்ணினா அதுக்கு பலன் அதிகம். இப்போ இந்த பண்ணும்பொழுது என்ன மந்திரம் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கிற முருகனோட மந்திரம், அதுக்கப்புறம் இவருடைய அபிஷேகங்கள், அதுக்கப்புறம் அர்ச்சனை. சரி, இப்போ நம்ம அபிஷேகத்துக்கு வரும். அபிஷேகத்துக்கு வரும்பொழுது இந்த லைன்ல பண்ணும் பொழுது அந்த வேல் முருகன் 2 பேருடைய இந்த அபிஷேகத்தை நீங்க எந்த சுவாமிக்கு பண்றதுனாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? முதல்ல எண்ணெய். சில பேர் வாசனை எண்ணெய் போடுவா, சில பேர் நல்லெண்ணெய். ஒரு சின்ன துணியை வச்சு நல்லா அந்த வேல் முருகன் 2 பேரையும் நல்லா தொடச்சி விட்டுருணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சுகந்த பொடி, அதுக்கப்புறம் வருது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் என்னன்னா பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யத்தை போட்டுட்டு அது அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா சுத்த ஜலம் விட்டு ஒரு தீபாராதனை காட்டணும். அதனால அந்த தீபாராதனைக்கு என்ன பண்ணான்னா ஒற்றாலத்தி, ஒரே ஒரு திரி போடுற ஸ்டாண்ட் மாதிரி கிடைக்கும். ஒற்றாலத்தின்னு நாங்கள் சொல்லுவோம், கடையில் கேட்டால் அது கிடைக்கும். அதை வச்சுட்டேன்னா அந்த ஆரத்தியை காமிச்சுட்டு அடுத்த அபிஷேகம் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அபிஷேகம் பண்ணினா அபிஷேகம் பண்ணிட்டு சுத்த ஜலம் விட்டு இதுக்கு எல்லாம் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கணும். கூட ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப சௌகரியம். அப்படி இல்லைன்னா நம்மளே எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற முருகனுடைய உயரம், வேருடைய உயரம் எப்பொழுதுமே ஆற்றுல உள்ளது கட்டவரம் இல்லைன்னா 6 இன்ச்சு, அதுக்கு மேலே கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அளவா நீங்கள் 21 பாத்திரங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு சுத்த ஜலத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அரை மணி நேரத்தில் முடிச்சுடலாம். ஃபஸ்ட்டு வாசனை எண்ணெய் இல்லை போட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய், சுகந்த பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பாலும் பழமும். இது எப்படின்னா பால் பழத்தை நறுக்கி அதில் போடணும். அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் நெய், பால், தயிர், தேன், பழச்சாறு. இந்த பழச்சாறுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் எந்தெந்த பழச்சாறு போட்டால் என்னென்ன பலன். ஸோ அந்த பழச்சாறை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கரும்புச்சாறு. இது முடிச்ச உடனே என்ன பண்ணுறேன்னா நல்லா அரிசி மாவு போட்டு சுவாமியை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சுத்த ஜலம் விட்டு அவரை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழச்சாரும் வச்சுட்டு அந்த சுவாமியை நல்லா தேய்ச்சி விட்டுடணும். தேய்ச்சி விட்டுன்னா அப்படியே பளபளன்னு அந்த எண்ணெய் பிசுக்கு அத்தனையும் போயிடும். அதனால தான் இதெல்லாம் லைனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இளநீர், சந்தனம், பன்னீர், கங்கா ஜலம், சுத்த ஜலம், அன்னம். இப்போ சில பேர் ஆற்றுல நம்ம சிவனுக்கு அன்னம் வச்சு பார்த்துருக்கோம், ஆனால் முருகனுக்கும் அன்னம் வச்சு பார்க்கலாம், வேலுக்கும் பண்ணலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்ம மாமா ஆற்றுல முருகன் ஒரு 6 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ள முருகன் இருக்கார். அவருக்கு பண்ணும்போது நம்ம சஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நல்லா பச்சரிசியை வடித்து ஆற வச்சு ரெடியாக வச்சுருப்போம். அப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அதை நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன நைவேத்தியத்துக்கு நம்ம எல்லாருடைய அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுல அதை கலக்கிறோம். அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் கடைசியாக முருகனுக்கு பண்ணுறது விபூதி. வேலுக்கும் அதே மாதிரி தான், விபூதி தான். விபூதி போட்டு அப்படியே அழகாக அவரை ரெடி பண்ணிடுவோம்.
இப்படிப்பட்ட அபிஷேகங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பழச்சாறு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பழச்சாறு பண்றதுனால என்ன விசேஷம், என்னெல்லாம் பழச்சாறு போட்டோம்னா என்னெல்லாம் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணோம்னா என்ன, நாரத்தம் பழம் சந்ததி வாய்க்கும், சாத்துக்குடி துயர் துடைக்கும், எலுமிச்சை பய நாசம், நட்புடை சுற்றம். நட்புடை சுற்றம்னா நம்மளுக்கு ரொம்ப நம்மளுடைய வெல்ஃபேரை வந்து விரும்புகிறவா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வருவான். திராட்சை திட சரீரம், உடம்பு சரியில்லாதவா இருக்கும்போது முருகனுக்கும் எந்த சுவாமிக்கு பண்ணுறோமோ அவருக்கு திராட்சையில பண்ணினோம்னா பிழிஞ்சு அந்த சாறு. அப்புறம் வாழைப்பழம், அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவா வாழைப்பழத்தால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். பயிர் செழிக்கும். மாம்பழம் வெற்றி செல்வம், எப்பவும் நல்ல ஒரு வசதியா இருக்கணும், எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான்னா மாம்பழமும் இதுவும் பண்ணிக்கலாம். மாம்பழம் இது சாறு எடுத்து அதை பண்ணிக்கலாம். அப்புறம் பலாப்பழம், யோக சித்தி கிடைக்கணும், என் வீட்டில் எல்லாமே மங்களமா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது பலாப்பழத்தை யூஸ் பண்ணலாம். அடுத்தது மாதுளை, நிறைய மாதுளை யூஸ் பண்ணுவோம். நீங்க ஸ்ருங்கேரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே மாதுளம்பழத்தை உதிர்த்து போடுவார். நம்ம உதிர்த்தும் போடலாம், கையால பிழிஞ்சும் போடலாம் சுவாமிக்கு. இவருக்கு மாதுளை பண்ணினோம்னா, எந்த சுவாமிக்குமே மாதுளை பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, பகை நீங்கும், கோபம் தவிர்க்கப்படும். ரொம்ப கோபம் வரவா இந்த மாதுளையால அபிஷேகம் பண்ணினான்னா, மாதுளை சாறுன்னு அபிஷேகம் பண்ணா அவளுக்கு வர முன்கோபம் குறையும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், தேங்காவை துருவி அதை வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகமா பண்ணும்போது கவர்மெண்ட் வேலையா ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா அது வந்து நல்லபடியா நடக்கும். இப்படி அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா சுவாமியை அலங்காரம் பண்றோம். அந்த விபூதி அலங்காரத்திலே தான் வச்சிருப்போம். விபூதி அலங்காரத்தை வச்சு அந்த விபூதியை என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாமாவோட அப்பா இருக்கும்போது மாமா யாருமே எல்லாருமே வாத்துல எப்படின்னா, மாமாவத்துல வந்து ஒரு பை ஒன்று இருக்கும், அதுல அந்த விபூதியை போட்டு வைப்பாங்க. டெய்லி சாயங்காலம் திருப்புகழ் பாடுற வழக்கம் உண்டு. திருப்புகழ் பாடி முடிச்சு பானகம் நைவேத்தியம் பண்ணின உடனே பாலும் பானகம்மா, வெள்ளை சக்கரையும் பாலுமா நைவேத்தியம் பண்ணுவோம். நைவேத்தியம் பண்ணும் பொழுது முடிச்சப்புறம் அப்பா எல்லாருக்கும் விபூதி இட்டு விடுவோம். அது ஒரு ரக்ஷை. அன்னைக்கு யார் இருக்காளோ அவா, யார் பாடி முடிச்சாலோ தீபாராதனை காமிச்சப்புறம் அத்தனை பேருக்கும் விபூதி இட்டு விடுவா. பெரிய ரக்ஷையா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இந்த விபூதியை. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அர்ச்சனை. அர்ச்சனை வரும்பொழுது சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் கிடைக்கிறது, அஷ்டோத்திரத்துல பண்ணலாம். திருஷதி பண்ணணும்னா கண்டிப்பா உபதேசம் வேணும். அந்த திருஷதிக்கு வந்து சத்ரு சம்ஹார திருஷதி, இதை பண்றதுக்கு கண்டிப்பா உபதேசம் வேணும். உபதேசம் இருந்தா தான் திருஷதி படிக்க முடியும். நேத்திக்கு ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, லலிதா சஹஸ்ரநாமம் திருஷதி டெய்லி பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம், மந்திர உபதேசம் இருந்தா. தசமகா வித்தியில ஏதாவது ஒரு வித்தியோடு உபதேசம் இருந்தால் ஒழிய லலிதா சஹஸ்ரநாமமும் திருஷதியும் படிக்க முடியாது. செவ்வாவெளியில பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். தினமும் பண்ணலாமா, தினமும் பண்ணலாம். குங்குமத்துல பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். இன்னைக்கு நிறைய கோவில்கள்ல விளக்கு பூஜையில திருஷதி லலிதா சஹஸ்ரநாமம் நாமாவளியா இருக்கும், இல்லைன்னா திருஷதியா இருக்கும். இதுதான் நடக்கிறது. திருஷதி ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகனுக்கு பண்றது வந்து திருஷதி வந்து சத்ரு சம்ஹார திருஷதி, 6 முகத்துக்கும் 6, அப்படி 300 வரும். அப்படிப்பட்ட திருஷதியை பண்ணலாம். எனக்கு அதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சுவாமிக்கு கந்தசஷ்டி சொல்றது ரொம்ப விசேஷம். எல்லா நாளைக்கும் சொல்றது அதை விட விசேஷம். அப்போ டெய்லி அதை பண்ணும்பொழுது நம்ம வந்து கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு நான் எப்பொழுதுமே இதை எந்த வீடியோ போட்டாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணப்பட்டவா ஆசைப்படுறா அவளுக்கு எப்படி பண்ணலாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிரதானம். அதனால கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிட்டு பண்ணலாம். பண்ணி முடிச்சப்பறம் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம், டெய்லி வரும்போது பால் வைக்கலாம், பழம் வைக்கலாம். கண்டிப்பாக சுகர் போட்டிருக்கலாம் பாலில். பழம் வைக்கலாம், பஞ்சாமிர்தம் வைக்கலாம்,
நம்ம ஆத்துல எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால், காலம்பரை சில நாளைக்கெல்லாம் பண்ணும்போது நல்ல செவ்வாழைப்பழம் இல்லைன்னா கற்பூரவல்லி அதை நறுக்கி போட்டு அதில் கொஞ்சம் தேன் விட்டு வெள்ளை சர்க்கரையும் போட்டு, வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை சொல்கிறேன், அதையும் போட்டு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து வெள்ளை சர்க்கரையும் பாலுமா நைவேத்தியம் பண்ணலாம். கல்கண்டு, திராட்சை, பழங்கள் எல்லாமே, சாதம், நம்ம ஹவிசு டெய்லி வைக்கிற ஹவிஸில் ஒரு சொட்டு நெய் அதை விட்டு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். சஷ்டி காலங்களில் பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம். சுண்டல், நான் சொன்ன மாதிரி இந்த 2 சுண்டலும் வெள்ளத்தில் பண்ணால் விசேஷம். நிறைய பேர் வந்துட்டு எப்படி வெள்ளத்தில் பச்சை பயிர் பண்ணுறது இது பண்ணுவேன், இந்த சேம் தட்டைப்பயிரில் பண்ணுற மாதிரியே தான் இதுவும் பண்ணுறோம். 2மே ஒரே மாதிரி தான். அதனால இதை பண்ணி சுவாமிக்கு தீபாராதனை காட்டி கடைசியாக நம்ம எப்பொழுதுமே ஒரு திருப்புகழ் பாடி முடிப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று, அந்த திருப்புகழை பாடி சுவாமிக்கு பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு நமஸ்காரத்தோடு முடிச்சு விடலாம். வேல் வழிபாடும் முருகன் வழிபாடும் ஒன்றுதான், வேறு இல்லை. இதை சிம்பிளாக ஆற்றுல வச்சு பண்ணுறது. இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் தாராளமாக மெசேஜ் போடுவோம், கண்டிப்பாக பதில் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.